கடன் வாங்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களே, அதை எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தா. ஐயா அவுக்காதீங்க சொல்லிட்டு அவன் வரான். ஐயோ 2 ரூபா தானே அவனுக்குன்னு சொல்லிட்டு எடுத்து போடுறான். அது சேரும் கடலும் ஆழம் எது ஐயா இந்த அப்படின்னு பாடுவாங்க சிலர். அதே நம்ம கரெக்டாக தான். சும்மா கறந்த சங்க ஊதிக்கு எடுத்தானா ஆண்டின்ற மாதிரி அவங்க பாட்டு வீட்டில் சும்மா இருப்பாங்க. அவங்க பாட்டு இல்லை வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க பாட்டு இருப்பாங்க. சும்மா எடக்கு மடக்கு பண்ணிகிட்டு இருந்தா அவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க, அதனால் வச்சு செய்வாங்க சிலர். என்னவோ கரெக்டாக நடந்துக்கிட்டா அவங்க ஏன் உங்கள் பேச்சுக்கு வர போகிறாங்க. வைக்கம் பஷீர்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா எழுதுவார். அந்த மாதிரி அவர் எழுத உட்காந்துட்டாருன்னா அவர் மணிக்கணக்காக நாள் கணக்காக தெரியவே தெரியாது. சில எழுத்தாளர்கள்லாம் அப்படித்தான். அப்படியே அவங்க இயற்கையில் ஒன்றிட்டாங்கன்னா, அந்த கதையில் ஒன்றிட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்கள மீட்டு கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி ஒரு 2 நாளாக இவர் பாட்டு எழுதிக்கிட்டே இருக்காரு. தண்ணியா பசியா தூக்கமா அவருக்கு ஒன்றையும் தெரியல. திடீர்னு வயிறு 2வது நாள் என்னமோ பண்ணியிருக்கு. அச்சிச்சோ, அப்போ தான் டைம் பார்க்குறாரு, காலண்டர் பார்க்குறாரு. நம்ம 2 நாளாக நம்ம எதுவுமே சாப்பிடலையோ, சரின்னு சொல்லிட்டு அப்போயே பேனா மூடி வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு பர்ஸை எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு இவர் சாப்பிட போகிறார். சாப்பிட போனால் ஒரு மசால் தோசை சாப்பிட்றார். சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு பில் கட்டலான்னு வர்ற நேரத்துக்கு அந்த பையில் கையை விடுறாரு. அப்போது பர்ஸ் இல்லை. ஆனால் இவருக்கு ஞாபகம் இருக்குது பர்ஸ் எடுத்து போட்டது. ஆனால் பர்ஸு இல்லை. உடனே இவருக்கு ஏதோ கனவு மாதிரி போகுது. என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ, அவ்வளோ பேர் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால் இந்த பில்லு இடத்துல போயிட்டு பில் கவுண்டரில் போயிட்டு, இந்த மாதிரி எங்கள் வீடு பக்கத்தில் தான் இங்கே இருக்குது, நான் காசு எடுத்துகிட்டு வந்த ஞாபகம் இருக்குது, ஆனால் இப்போ இல்லை, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. உடனே அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். எத்தனை பேருடா கிளம்பியிருக்கீங்க, என்னடா பண்ணுறீங்க, அப்படி இப்படின்னு என்னமோ கத்தி அவர் அசிங்கப்படுத்தி சட்டையை கழுவிடான்றான். சட்டையை கழுவிடான்னும் போதே இவருக்கு ஒரு மாதிரி பதறுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சரி சட்டையை கழட்டி வைக்கிறாரு. உடனே வேஷ்டியும் கழட்டிடா அப்படிங்கிறான். அப்போது அவருக்கு ஒன்றும் முடியல. பார்த்திங்கன்னா ஹோட்டலில் எப்படியும் ஒரு 20-25 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளவு அவமானமாக போயிடுது அவருக்கு. அவர் நினச்சிக்கிறாரு, நான் இந்த மாதிரி ஒரு மக்களுக்காக தானே நல்ல ஒரு இது எழுதணும், நல்ல பண்ணணுன்றதானே நான் எழுதுகிறேன், என்னை இப்படி அவமானப்படுத்துறீங்களேன்னு அப்படி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. அப்போ வேஷ்டியில் கையை வைக்கிறார். அவரால் எடுக்க முடியல. அப்படி மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வெளியிலிருந்து ஒரு குரல் வருது. இவரே நினச்சிக்கிறார், ஆனால் யாராவது காப்பாற்ற மாட்டிங்களா, ஒரு 2 ரூபா. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 2 ரூபா தான் அந்த மசால் தோசை. இப்போ 45-50 ஒவ்வொரு ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி. அவர் வாழ்ந்த இதில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம், அது ஒரு 20 வருஷமே வச்சுக்கோங்களேன், அது 2 ரூபா தான் அந்த மசால் தோசை. அப்படி அந்த 2 ரூபா கொடுக்க யாரும் முன் வரலை. ஆனால் வெளியிலேருந்து ஒரு குரல் வருது. ஐயா அவுக்காதீங்க சொல்லிட்டு அவன் வரான். ஐயோ 2 ரூபா தானே அவனுக்குன்னு சொல்லிட்டு எடுத்து போடுறான். அந்த 2 ரூபாயை போட்டு நீ வாயா, ஹோட்டல் நடத்துகிறான். ஹோட்டலு ஆள் தெரியாமல் தெரியாது, ஒருத்தர் தெரியாது, இதே தான் வேலையாக தெரியுறாங்க. ஒரு சிலர் இப்படி மறந்து வச்சுட்டு வருவாங்கன்னு தெரியாது உனக்கெல்லாம். நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? நான் அவனை திட்டிட்டு காசை போட்டுட்டு இவரை கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுறான் சட்டையை எடுத்துக்கிட்டு. அவர் சட்டையை போட்டுக்கிறாரு. அப்போது அவன் என்ன பண்ணுறான், அவனோட லுங்கி மாறி இருக்கிற இதுவை எடுத்து, சார் மன்னிச்சுக்கோங்க, இதில் எதுனா உங்கள் பர்ஸ் இருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த லிங்கியை இப்படி திறந்து காமிக்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பர்ஸு பையெல்லாம் கிடக்கு. அவன் ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறவன். அவர் பார்க்குறாரு, ஆனால் அவரோட இது எதுவுமே அதில் இல்லை. அப்போது இல்லைப்பா என்னோடது எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போ அவன் சரி சரி நைனா நீ போ சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டான். இவர் தொண்டையிலே நிற்கிது அந்த துக்கம்.
என்ன பேசுறது என்ன கேட்கறதும் கூட தெரியல. உன் பேர் என்னப்பான்னு கத்திக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவன் அதுக்குள்ளே போயிடுறான். ஆனால் இவர் அந்த ஒரு இதுவை எழுதுறாரு. அந்த இதில் எழுதுகிறப்போ கண்டிப்பாக அவன் பெயர் அறம் அல்லது கருணை தான் அப்படின்னு முடிக்கிறார். இப்படி தான் ஒருத்தன் சொல்கிறான். கடன் வாங்க மட்டும்தான் இருக்காங்க, கொடுக்க கற்றுக் கொடுக்கல. இந்தியா எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு, அது என்ன கொடுக்குதா? நம்ம நாடே கடன் வாங்கியிருக்குது. அது எப்படி நான் கடன் வாங்காமல் இருப்பேன்? கடன்காரன் வந்தானா ஊரை விட்டு ஓடுவேனே தவிர்த்து கடனை கொடுக்க மாட்டேன். இந்த டேட்டுனா நான் முன்னாடியே ஓடிடுவேன். இப்படிலாம் திரியிறாங்க. அடப்பாவீங்களா, உங்களுக்கு இப்படி எடக்கு முடக்குன்னு பேசணும்னா எப்படி வேணா பேசலாம். இதை தப்பாக தான் புரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களோட வழி. நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பாட்டு ஒதுங்கிக்கணும். 7ல் இருந்து 9 போகுமா? போகாது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம டீச்சர்லாம் என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க? பக்கத்துலேருந்து கடன் வாங்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்போது என்ன சொல்லியிருக்காங்க? பக்கத்துலேருந்து கடன் வாங்கி கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக கடன் வாங்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களே, அதை எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? இதுதான் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு கடன் வாங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, கொடுக்க சொல்லி கொடுக்கலன்னுட்டு ஐஷாட்டியம் பண்ணுவாங்க. அது எப்படியோ ஒரு கணக்குக்காக சொல்லி கொடுத்தாங்க. உன்னால் கழிக்க முடியலையா, சின்ன நம்பராக இருந்ததா, பக்கத்துலேருந்து ஒன்று கடன் வாங்கி போடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையே சிலர் இப்படி மாற்றிடுறாங்க. கடன் வாங்க சொல்லி கொடுத்தாங்களே, அதை கொடுக்க சொல்லி தந்தாங்களா அப்படின்னு. ஸோ இப்படியெல்லாம் திரிகிறாங்கம்மா.